ஒரு நாள் நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது 404 ஸ்டேட்டஸ் ஃபவுண்ட்னு வந்திருக்கும். நான் இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா, அந்த 404 ஸ்டேட்டஸ் ஃபவுண்டு அதே மாதிரி வித்தியாசமான என்னென்ன ஸ்டேட்டஸஸ் இருக்கு பேக் எண்ட்லேருந்து வரதுக்கு அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 404னா ரிசோர்ஸே இல்லைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நீங்க அது டைப் பண்ண வெப்சைட்டே தப்பான வெப்சைட்டு. பிகாஸ் அந்த வெப்சைட்லேருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. தட் மீன்ஸ் அந்த டொமைன்லேருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 401னா அன்ஆத்தரைஸ்ட்னு அர்த்தம். இப்போ நீங்க போடுற யூசர் நேமோ பாஸ்வேர்டோ தப்பா இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்க அதை பைபாஸ் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு மறுபடியும் போகணும்னு 401 காட்டும். காரணம் என்னன்னா நீங்க யூசர் நேம் கரெக்டா ஆத்தென்டிகேட் பண்ணல. நெக்ஸ்ட் 500 எரர்னா உங்களுக்கு பேக் அண்ட் சர்வர் இருக்குல்ல, சர்வரில் உள்ள சாஃப்ட்வேர் கோட்ல ஏதோ ப்ராப்ளம் இல்லை சர்வர்லேயே ப்ராப்ளம் அப்படின்னா தான் உங்களுக்கு 500 எரர் காட்டும். 500 எரர் காட்டுறதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இது எல்லாமே டெவலப்பர் சைடு தான் 500 எரர். நெக்ஸ்ட் வந்துட்டு 200 அப்படின்னா ஓகே, நீங்க அனுப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 200 தான் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்க கரெக்டான வெப்சைட்டோ கரெக்டான ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 200 ஓகே. இதுக்கப்புறம் 201 ஒன்று இருக்கு. 201 அப்படின்னா நீங்க இப்போ புது யூசரே கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் போறீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு புது யூசர் கிரியேட் பண்றீங்க. புது யூசர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ் வந்துட்டு ஆட் பண்றோம் பேக்எண்ட்ல ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அப்படின்னா 201 மீன்ஸ் புதுசா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது நியூஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.